திருச்சிற்றம்பலம். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருச்சரித்திரம். சைவ சமயத்தில் புறச்சந்தான குரவர்கள் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார், ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியார், ஸ்ரீ மறைஞான சம்பந்தர் மற்றும் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் ஆகியோர்கள். இவர்களில் நான்காமவராகிய ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியாரின் சீடர் அருள் நமசிவாயர். அவரிடமிருந்து சித்தர் சிவப்பிரகாசர் சிவஞானோபதேசம் பெற்றார். சித்தர் சிவப்பிரகாசரிடம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீ பஞ்சாக்ஷர தேசிக மூர்த்திகள் என்கின்ற நமசிவாய மூர்த்திகள். அதே போன்று ஸ்ரீ அருள் நமசிவாயரிடம் சிவஞானோபதேசம் பெற்ற மற்றொரு சிஷ்ய பரம்பரை சீர்காழியில் வந்து அருளியது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவதரித்த கங்கை நகர் மெய்கண்டார் ஞானாசிரியராக வீற்றிருந்து அருள் பாலித்து வந்தார்கள். இவர்களை ஞானாசிரியராக கொண்டவர்தான் சிற்றம்பல நாடிகள். குருநாதரிடம் பெற்ற பெரும் பொருள், அதாவது மகா வாக்கியம், அதனை பெரிதும் போற்றி சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடுதல் முதலியவற்றால் சிறந்து சிவானுபூதி செல்வராய் அங்கே வீற்றிருந்தார். சிற்றம்பல நாடிகளிடம் அருளுபதேசம் பெற்றவர்கள் மிக பலர். அவர்களுள் சிறந்தவர்கள் 63 மாணவர்கள். அவர்களுள்ளும் சிறந்தவர் சிவபுரம் தத்துவ பிரகாசர், சிவபுரம் ஞான பிரகாசர், கண்ணப்பர் ஆகியோர் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் தமது ஞானாசிரியருடைய திருவடி நிழல் விட்டு அகலாது குருநாதருக்கு பணிவிடை செய்து ஒரு திருக்கூட்டமாக சிவானுபூதிமான்களாக திகழ்ந்தனர். மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கின்ற சித்தர்காடு எனும் இடத்தில் சிவானந்த நிஷ்டையில் எழுந்தருளியிருந்து சிவபூஜை, குரு பூஜை, மாகேஸ்வர பூஜைகளை விதிப்படி செய்து வந்தனர். தம்மை அடைந்த பக்குவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தனர். இப்படி இருக்கின்ற காலத்தில் வழக்கம் போல ஒரு நாள் சிற்றம்பல நாடிகள் அடியார்கள் உடனிருந்து திரு அமுது செய்து அருளினார். அப்பொழுது தவசிப்பிள்ளை எனும் சான்றோர் ஒருவர் பசு நெய் என கருதி வேப்பெண்ணெயை மாகேஸ்வர பூஜையில் பரிமாறிவிட்டார். குருதேவர் மற்றும் அனைவரும் அதனை உணர்ந்து இறைவன் இட்டபடி இது என்று கிடைத்ததை உண்டு அருளினர். அவர்களுள் சிற்றம்பல நாடிகளின் சீடர்களுள் கண்ணப்பர் மட்டும் அந்த வேப்பெண்ணையின் கசப்பை நினைத்து அருவருப்புடன் உண்ணாமல் இருந்தார். அதனை திருக்கண் சாற்றி அருளுகின்றார் சிற்றம்பல நாடிகள். அவிச்சுவை அறிவான் தவச்சுவை அறியான் என்று அருளினார் சிற்றம்பல நாடிகள். அந்த அருள் வெளிப்பாடு திருச்செவியில் பட்டவுடன் கண்ணப்பர் பந்தி முடித்து எழுந்து பின்பு குருநாதர் திருவடிகளில் அடியற்ற மரம் போல விழுந்து வணங்கி எழுந்து நின்று கும்பிட்டு கண்களில் அருவியாக கண்ணீர் பெருக மௌனமாக வடக்கு நோக்கி யாத்திரை செய்ய துவங்கினார். அதற்கு பிறகு பல நாட்கள் கடந்தன. சிற்றம்பல நாடிகள் அரசரை அழைத்து தம் மாணவராகிய 60 அடியார்களுடன் ஒரு சேர ஒன்றாக சித்திரை திருவோண நாளில் சமாதியில் அமர்வதாக கூறி அதற்கு தேவையானவற்றை செய்க என்று கட்டளையிட்டு அருளினார். அரசனும் குருநாதர் கட்டளையிட்டபடி தனித்தனியே சமாதி அமைத்து அப்படி அமைக்கப்பட்டு விட்டது என்பதனை சிற்றம்பல நாடிகளிடம் விண்ணப்பிக்கின்றார். இந்த அற்புத நிகழ்ச்சியை காண சிற்றம்பல நாடிகள் தமது மாணவர்களுடன் ஒரு சேர சமாதியில் இருக்கின்ற அந்த அற்புத நிகழ்ச்சியை காண மக்கள் பெருந்திரளாக வந்து கூடினர். அனைவரும் கண்ணும் கருத்தும் ஒன்றி ஞானாசிரியரையே இமையாமல் நோக்கி இருந்தனர். குறித்த காலம் வந்தது. வந்திருந்த அனைவரும் கேட்க குருநாதர் 3 திருவெண்பாக்களை அருளினார். பின்பு தமக்கு என அமைக்கப்பட்டிருந்த சமாதியில் இறங்கினார். சிற்றம்பல நாடிகள் சிவானந்த நிஷ்டையில் சின்முத்ரை தாங்கி வீற்றிருந்தார். அவருடைய மாணவர்கள் அனைவரும் தனித்தனியே ஒவ்வொரு வெண்பா பாடிக்கொண்டே ஞானாசிரியரின் சமாதியை மும்முறை வலம் வந்து நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்து தத்தமக்கு அமைக்கப்பட்டிருந்த சமாதியிலே இறங்கி நிஷ்டை கூடி சிவப்பேறு அடைந்தனர். அரசனும் அன்பர்களும் பிறரும் அதிசயித்து துதித்து நிற்கின்றனர். இந்த பெரும் பேற்றை இத்திருக்கூட்டத்து அடியவருள் ஒருவர் மட்டும் பெறவில்லையே என்று அனைவரும் கூறினர். அந்த கண்ணப்பர் என்பவர் வடக்கு நோக்கி யாத்திரை சென்று விட்டாரே, அவர் மட்டும் நிஷ்டை கூடவில்லையே என்று அனைவரும் பேசிக்கொள்கின்றனர். சிவன் அருள் இருந்தபடி இது என்று சிலர் சொல்கின்றார்கள்.
அப்பொழுது வடக்கு நோக்கிச் சென்ற கண்ணப்பர் அங்கே யாவரும் காணும்படி தோன்றுகின்றார். அங்குள்ள எல்லா சமாதிகளையும் 3 முறை வலம் வந்து வணங்குகின்றார். தமக்கு என்று ஒரு சமாதி இல்லாததைக் கண்டார். தமது ஞானாசிரியராகிய சிற்றம்பல நாடிகள் சமாதியின் முன்பு சென்று ஆறாத அன்பினால் நெஞ்சு நெக்குருக கசிந்து கண்ணீருடன் நின்றார். அப்பொழுது ஒரு வெண்பா பாடி குருநாதரிடம் விண்ணப்பிக்கின்றார். ஆண்ட குரு சிற்றம்பலவா, அடியேற்கா மீண்டும் எழுந்தருள வேண்டாவோ, நீண்ட ஆரணனும் காணாத ஆனந்த வாரிதியை பூரணமாய் வையாத போது என்று ஒரு வெண்பா பாடினார். அப்பொழுது சிற்றம்பல நாடிகளினுடைய சமாதி பிளந்தது. ஞானாசிரியர் சிற்றம்பல நாடிகள் கண்ணப்பரை நோக்கி அஞ்சற்க என்று அமைத்த கரத்தை காட்டி அருளி அழைக்கின்றார். அழைத்து கண்ணப்பரை அணைத்து தழுவி தம்மோடு ஐக்கியம் செய்து கொண்டு அருளினார். இந்த கண்ணப்பர் பெற்ற பேறுதான் பெரும் பேறு என்று கண்டவர்கள் யாவரும் அதிசயித்து ஆனந்த கண்ணீர் வார நின்று துதி செய்கின்றனர். அரசன் வியப்பு அடைந்தான். அச்சமும் அன்பும் மீதோர சமாதிகளையெல்லாம் அழகுற சமைத்தான். பூஜைகளுக்கு நிபந்தங்களும் அமைத்து சிவப்பேறு பெற்றான் அரசன். இவ்வாறு சீர்காழி சிற்றம்பல நாடிகள் மற்றும் அவர்களினுடைய சமாதிகள் இன்றும் மயிலாடுதுறைக்கு அருகில் சித்தர்காடு என்ற இடத்திலே அமைக்கப்பட்டு வழிபாடு நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அவர்கள் அருளிய நூல்கள் மொத்தம் 9. அவை துகளறு போதம், செல்காலத்து இரங்கல், நிகழ்காலத்து இரங்கல், வருகாலத்து இரங்கல், திருப்புன்முறுவல், சிற்றம்பல நாடிகள் கலித்துறை, சிற்றம்பல நாடிகள் வெண்பா, சிற்றம்பல நாடிகள் அனுபூதி விளக்கம், சிற்றம்பல நாடிகள் தாலாட்டு முதலியன ஆகும். சித்திரை திருவோணம் சிற்றம்பல நாடிகள் குரு பூஜை விழா நடைபெறுகின்றது. இதே சித்திரை திருவோணம் நாளில் தில்லை சிற்றம்பலவர்க்கும் மகா அபிஷேகம் நடைபெறுவது நாம் அடியார்கள் அனைவரும் தெரிந்ததுதான். இவ்வாறு சீர்காழி சிற்றம்பல நாடிகளின் வரலாறு அமைகின்றது. திருச்சிற்றம்பலம்.